மீட்டிங் போகிறதுக்காக சொல்லியிருக்கேன். கடவுள் சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? போகக்கூடாது. ஒரு மாதிரி இருந்தால் வெளியில் போனால் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சொல்லி அந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வேண்டாம் என்ன சார் நியாயமாக இருக்குது? போட்டோ என்ன நியாயமாக இருக்குது சொல்லுங்கள். ஒரு எங்களுக்கு தெரியுது. பொண்ணுக்கு இவ்வளோ துன்பம் நடந்திருக்கு, அது நீதி கேட்டு நாங்கள் போய் போராட போகிறோம். அமைதியான முறையில் வந்து ஒரு பேரணி. மேடம் சொல்கிறது எங்களுக்கு தெரியுது. நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு அமைதி பேரணி தான் போக போகிறோம். அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி. இங்கேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிங்க, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மேடத்துக்கு ஃபோட்டோ போட்டு நான் அங்கே போயிடுவேன். இங்கே இருக்க மாட்டேன். காலையிலே வந்தேன், மேடம் தூங்குறீங்க. நாங்கள் சரி டிஸ்டர்ப் பண்ணுவோம் சார். இல்லை இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் என்ன? டிஸ்ட்ரிக்ட் மேடம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதே ஆர்வத்தை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பரவாயில்ல. கண்டிப்பாக செய்கிறோம். அதில் நீங்கள் சொல்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இடத்துல 2 இடத்துல பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுறான்னு பாருங்கள். அதுக்கெல்லாம் இந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆர்வமாக வந்து அவங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆர்வம் காட்டுறீங்கன்னா பரவாயில்லையே. பிஜேபியிலேருந்து ஒரு போராட்டம் பண்ணால் மட்டும் உடனே வந்துடுறீங்க. இதே எஸ்டிபிஐ கட்சி வந்து ஒரு போராட்டம் பண்ணுதுன்னா அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அது எந்த வித போராட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் பிஜேபியில் வந்து எந்த ஒரு போராட்டமும் அமைதி வெளியில் ஒரு பேரணி நடத்துனா கூட விட மாட்டேங்கிறாங்க. சரி சார், உங்கள் டியூட்டியை பார்க்குறீங்க, நான் என்ன செய்யறது? நான் வெயிட் பண்ணுறேன்.